உங்களோட யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்லயே அஃபிஷியலா நீங்க ChatGPTயோ இல்ல Copilotஓ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும், உங்களால ஒரு கரெக்ட்டான அவுட்புட்ட கொண்டு வர முடியல அப்படின்னா, அது ப்ராஜெக்ட்டோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமா அமையும். பிகாஸ் நமக்கு ஏஐயோட ஒர்க் பண்றதுக்கு அவங்களோட லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு யூஎக்ஸ் டிசைனரா இருக்கிறேன்னா, ஏன் நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நமக்குள்ள நிறைய வரும். ரைட்? பிகாஸ் நான் ஒரு யூசரோட நான் பேசணும் அப்படின்னா, யூசரோட லாங்குவேஜ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த ஸ்டேக் ஹோல்டரோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். கரெக்ட்டா? அப்பதான் இந்த ப்ராஜெக்ட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். அதே போல தான் ஈவன் உங்களோட ஃப்ரெண்டோட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, எதுக்காக பேசுறீங்க? உங்க ஃப்ரெண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நீ தப்பா அவன்ட்ட கேட்கிற. நீ இப்படி கேட்டா மட்டும் தான் அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ நாம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நான் கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கும் அவன் டிஃபரெண்ட் பதில சொல்லுவான். பிகாஸ் அவனை நான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். அதே போல தான் ஏஐயுமே. ஒரு ஏஐ கூட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க டைப் பண்ற ப்ராம்ப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ப்ராம்ப்ட்ட தான் இந்த பாட்காஸ்ட்ல என்டையராவே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த ஏஐ யூஸ் பண்ணி ஒரு கரெக்டான டேட்டாவை கொண்டு வர்றதுக்கு கிளியரான ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா? அந்த ப்ராம்ப்ட் தான் இந்த பாட்காஸ்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன் டீடாக்ஸ் உடைய அடுத்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை பத்தி தான் ரொம்ப டீப் டைவ் பண்ணி R&D ஸ்டைல்ல இந்த பாட்காஸ்ட்டை பேசலாம்னு இருக்கு. இந்த பாட்காஸ்ட்ல ஒவ்வொரு டாபிக்லயும் நான் ஏஐயோட கிளியர் ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். இது என்னோட ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். இந்த ஏஐ ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல டேட்டா ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பாட்காஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனரா இருந்தேன். ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல ஒரு செக் அவுட் ஸ்கிரீன் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ஒரு செக் அவுட் ஸ்கிரீன் மட்டும் ரொம்ப கிளீனா ஒரு சூப்பரான ஒரு யூஐ யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஒரு 1 வீக் அப்புறமேட்டு நாங்க டெவலப்மெண்ட் டீமுக்கு வாக் த்ரூ கொடுக்கும்போது தான் அவங்க சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு செக் அவுட் எங்களால் பண்ணவே முடியாது. பிகாஸ் எனக்கு பேக் அண்ட் இதை சப்போர்ட்டே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களோட 1 வீக் உண்டான ஒரு ஒர்க் டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட்டை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்ததுதான். இட் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். இதே மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் நாம ஒரு ப்ராஜெக்ட ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் குள்ள இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸை புரிஞ்சிக்காம அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்டர்வியூஸ் எதுவும் பண்ணாம யூசர் யாருன்னு தெரியாம டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட் நீங்க டைரக்டா கிக் ஆஃப் பண்ணி யூஐ குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் அதை எண்ட் அப் பண்ணிவிடும். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க கிக் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டைரக்டா நீங்க வயர் ஃப்ரேம்க்கோ இல்ல ஒரு யூஐக்கோ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த பாட்காஸ்ட்டை நம்ம டோன்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா இப்போ நான் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்போ நான் இதை பண்ணக்கூடாது, அப்ப இது எப்படி பண்ணலாம், பிளஸ் இதை ஏஐயோட எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்ல ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவா இந்த பாட்காஸ்ட்டை கொண்டு போக போறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ப்ராஜெக்ட்ல கிக் ஆஃப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட், பிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஆர்டியை நீங்க ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணல அப்படின்னா உங்களால ஒரு ப்ராஜெக்ட் குள்ள இருக்கக்கூடிய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம கோ த்ரூ பண்றதுனால ப்ராஜெக்டோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு, ப்ராடக்ட் ஓனர்ஸ் யாரு, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஒரு யூசர் யாரு, யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்ன, இது மாதிரியான பல விஷயங்களை நம்மளால இதுல இருந்து நம்மளால அவுட்கம்ஸா பார்க்க முடியும். பட் இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல லேண்ட் ஆகுறேன். ஃப்ரைடே எனக்கு ஒரு பிஆர்டி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, விச் இஸ் அரௌண்ட் 120 பேஜஸ் கிட்ட வரும். அந்த பேஜஸ் நான் படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 or 2 டேஸ் அது எடுத்துக்கணும். பிகாஸ் நான் அந்த அளவுக்கு டீப் டைம் பண்ணி நான் படிச்சா மட்டும்தான் என்னால அந்த ப்ராஜெக்ட் குள்ள இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்டை என்னால கரெக்டா கேதர் பண்ண முடியும். பட் எனக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, மண்டே நான் அதை ஒரு ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நமக்கு ஏஐ ஒர்க் ஆகும். இப்போ நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 120 பேஜஸும் நீங்க போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸும் நம்ம ரிவ்யூ பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க இந்த கிளியரான ஒரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ChatGPTயோ இல்ல Copilot இல்ல நீங்க எது மாதிரியான ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஏஐ டூல்ல இந்த ப்ராம்ப்ட் அண்ட் பிளஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேட்டாவே உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கும். யூ டோன்ட் நீட் டு கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எந்த லெவலுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. அந்த வீடியோவை நீங்க பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பிஆர்டி டாக்குமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அது என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருப்பேன். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வயர்ஃப்ரேம் கொடுத்தாச்சு. இல்ல வந்து ஒரு இன்டராக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி புரோடோடைப்லாம் பக்காவா இருக்கு. பிளஸ் யூஐ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஆல்சோ நம்ம யூசரோட பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ணிட்டோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஓனர்ஸ் தே ஆர் வெரி ஹாப்பி. ஈவன் தோ ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா டெக்னாலஜியை அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணாம இருக்கிறது. நான் வந்து ஒரு பெரிய ஒரு வயர்ஃப்ரேமோ இல்ல வந்து யூஐ டிசைனோ ப்ரொடியூஸ் பண்ணாலுமே பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த வயர்ஃப்ரேமோ இல்ல வந்து யூஐ டிசைனோ எந்த விதத்திலையும் யூஸ் ஆக போறதே கிடையாது. ஸோ நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம், ஒரு ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பிஆர்டி டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா படிக்கிறோமோ அதே போல இந்த டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெவலப்மெண்ட் டீமோட நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் உள்ள இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட் என்ன, பேக் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ண போறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ண போறாங்க, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதுல இருக்கா. ஸோ சிஎம்எஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சிஎம்எஸ்க்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் நம்ம என்ன மாதிரியான டேட்டா கொடுக்க போறோம், இது என்ன மாதிரியான ஸ்டாக்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற சின்ன சின்ன கன்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம டெலிவர் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள நான் பேசிட்டேன், எனக்கு நிறைய டேட்டா கிடைச்சிருச்சு அவங்க கிட்ட இருந்து. பட் இதை நான் எப்படி சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களோட மீட்டிங் நோட்ஸை இந்த ப்ராம்ப்டோட அட்டாச் பண்ணி ஏஐல நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடிய டேட்டா எக்ஸாக்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகிற இந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெக் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிடைச்ச நோட்ஸை வச்சு உங்களோட இந்த டேட்டாவை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால சக்சஸ்ஃபுல்லா டெக்னாலஜிக்கல் கன்ஸ்டன்ட்டை கிராக் பண்ண முடியும். ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்டை நம்ம கிக் ஆஃப் பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருச்சு அண்ட் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு. நான் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டும் ரொம்ப டீடைல்டா படிச்சுட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ப்ராடக்ட் ஓனர்ஸ் வந்து இப்படிதான் யோசிக்கிறாங்க, அவங்களோட அப்ஜெக்டிவ் இதுதான் இருக்க போகுது, நம்ம இதுதான் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட் ஓனரோட கனெக்ட் பண்ணாம இல்ல ஸ்டேக் ஹோல்டரோட நீங்க கனெக்ட் பண்ணாம ப்ராஜெக்டை கிக் ஆஃப் பண்றது நாமளே போயிட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஈஸியா ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரியான சந்தர்ப்பத்தை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோன்றது தான் மீனிங். பிகாஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இல்ல ஒரு ப்ராடக்ட் ஓனர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவும் இல்ல ஒரு நார்மல் எண்ட் யூசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவும் என்டையரா டிஃப்ரெண்ட். ஏன்னா இவங்க பிசினஸ் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேஸ் பண்ண ஒரு டேட்டாவை கொண்டு போயிட்டு பிசினஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பா வந்து உங்களால வந்து கரெக்டா வந்து ஒரு யூஎக்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் மெட்ரிக்ஸ் கவர் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம் ஒரு ப்ராடக்ட் ஓனர்ஸோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து சேல்ஸ்ல எந்த லெவலுக்கு இந்த இன்புட் எதிர்பார்க்கறாங்க அண்ட் அவங்க இந்த இந்த ப்ராஜெக்டோட கோல்ஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாம வந்து அவங்க கூட வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த மாதிரியான இன்சைட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூசர் இன்டர்வியூஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து நீங்க ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூக்கும் கொடுத்துதான் ஆகணும். ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ இந்த சென்ஸ் நீங்க ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ வச்சுக்கலாம் இல்ல ஒரு ப்ராடக்ட் ஓனர் இன்டர்வியூ வச்சுக்கலாம். பட் இந்த விஷயங்களும் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது வந்து டோன்ட்ஸ்ல வரும், டூஸ்லயே வரும். பிகாஸ் நீங்க டோன்ட் அப்படின்னா இது நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. டூஸ்னா வந்து இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பட் இது எப்படி நம்ம பண்ணலாம்? ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ நம்ம ஏன் கண்டக்ட் பண்ணணும்? ஏன் வந்து ஒரு பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். ஒரு பிசினஸோட கேபிஎஸ் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்? இப்போ ஒரு யூசரோட ஃபீட்பேக் நீங்க வாங்கிட்டீங்க. அவங்களுக்கு ஒரு யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு இந்த பெயின் பாயிண்ட்ஸ் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் கெயின் பண்றேன். பட் பிசினஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க போயிட்டு வந்து ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் இந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுனால பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயங்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதுதான் நான் இனிஷியலாவே சொன்னேன். நீங்க எந்த லெவலுக்கு யூசரை பாக்குறீங்களோ அதே போல பிசினஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு சிட் வித் தம், ஐ நீட் டு கெட் அ கிளியர் ஃபீட்பேக் ஃப்ரம் தம் அண்ட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் திங்கிங். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அவங்களோட பிசினஸ் கோல்ஸ் என்ன, அவங்களோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு. அவங்க கூட நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இல்ல இந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரியும். ஏன்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க யோசிக்கிறது தான். தே ஆர் த ஓனர்ஸ் அண்ட் ஃபைனலா நாம என்னதான் பண்ணாலுமே அதை அப்ரூவ் பண்ண போறவங்க அவங்க தான். ஸோ பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்றது தான் நம்மளோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அந்த இன்டர்வியூ ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் பேசிக்கான ஒரு பிரைமரி கொஸ்டின் செகண்டரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூவை நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த ப்ராம்ப்டை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூவை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக
முடியும். இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணுவேன். அண்ட் அந்த ஸ்கிரிப்ட்டை வச்சு தான் நான் ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவேன். அண்ட் முக்கியமா நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஐ கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான். இந்த டிராஃப்ட்டை வந்து ஃபைனல் டிராஃப்ட்டா கொண்டு போறது நம்மளோட மேனுவல் எஃபர்ட்ஸ் தான். நீங்க ஏஐ கொடுக்குற டேட்டாவை ரேண்டமா கொண்டு போய் டைரக்டா நீங்க பேசிடக்கூடாது. அதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு ரீஃப்ரெஷ் பண்றீங்க, அது எப்படி இன்னும் ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. பட் இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு யூசரோட பெயின் பாயிண்ட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த யூசர் யாருனாவது தெரியணும். ஒரு யூசர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை விட இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வேற எதுவும் இருக்க முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல பண்ணவே கூடாத ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் இருக்கு. அதுதான் வந்து யூசர் ரிசர்ச்சை நீங்க ஸ்கிப் பண்றது. அட்லீஸ்ட் நீங்க வந்து அது குவான்டிடேட்டிவாவோ இல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க பண்ணி ஆகணும். மேபி வந்து டைரக்டா வந்து இண்டியூசர்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்காக ஒரு ஃபார்ம் ஜெனரேட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து நீங்க கிளையண்ட்டுக்கு சென்ட் அவுட் பண்ணி அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து நீங்க எனக்கு கம்ப்ளீட்டா இந்த ஃபீட்பேக் வந்து நீங்க ஆக்சுவல் யூசர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு யூசர்ஸ் கூட டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, அதனால நான் யூசர் ரிசர்ச் பண்ணல, எனக்கு யூசர் டேட்டாவும் தெரியாது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் யூசர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூல வந்து நான் எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ ஸ்கிரிப்ட் ரன் பண்றனோ அதே போல தான் ஒரு யூசர் ரிசர்ச்சுக்கும் நீங்க ஒரு இன்டர்வியூ ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு யூசர் ரிசர்ச்சோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இன்டர்வியூ ஸ்கிரிப்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்கிரிப்டை வச்சு நீங்க இன்டர்வியூலாம் ரன் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு டேட்டாவும் கிடைச்சிடும். மேபி நீங்க ChatGPT இல்ல கோபாய்லட் இது மாதிரி உங்க அஃபிஷியலா நீங்க எந்த மாதிரியான ஏஐ டூல் உங்களால உங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஏஐ டூலை வச்சு நீங்க ஒரு இன்டர்வியூ ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்க. இப்போ நான் வந்து இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு ரா டேட்டா இருக்கு. எனக்கு இதை வச்சு ஒரு யூசர் யாரு அப்படின்றதுக்கு ஒரு யூசர் பர்சனா டிஃபைன் பண்ணணும். யூசர் பர்சனானா என்ன, யூசர் பர்சனா பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஒரு கிளியர் கட்டான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு டேட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. நான் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணிட்டேன். ரா டேட்டா இருக்கு. இந்த ரா டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். தென் சிந்தசைஸ் பண்ண டேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு பர்சனா கிரியேட் பண்ணணும். இந்த பர்சனா கிரியேட் பண்றதுக்கு டேட்டாவை நாம போயிட்டு அதிகமான இன்புட் எல்லாம் போட வேண்டிய டைம்லாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் வந்து ஏஐ டூல் நிறைய வந்ததுனால டேட்டா மட்டும் இருந்தாலே போதும். நம்மளால வந்து பர்சனாக்கு உண்டான கிளியர்டு ஸ்ட்ரக்சரை வந்து ChatGPT கொடுத்து அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் ப்ராம்ப்ட். நான் என்ன கேட்கிறேன்றத பேஸ் பண்ணி தான் எனக்கு ஏஐ வந்து அவுட்புட் கொடுக்கும். கரெக்டா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க கலெக்ட் பண்ண யூசர் டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியர் டேட்டாவை கொடுக்கும். இப்போ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு பர்சனாக்கு உண்டான ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ChatGPT கிளியரா கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு மேசிவ் டேட்டால இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு இந்த ஒரு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதே போலதான் வந்து யூஎக்ஸ்லயுமே ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல ஒரு ப்ராடக்ட்ல நாம காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு நம்மளோட காம்படிட்டர் யாரு, அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, நாம என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், அவங்க கிட்ட என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும், நம்ம கிட்ட என்ன இருக்கு, அது ஏன் அவங்க கிட்ட இல்ல, அவங்க கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ற இடம் தான் வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஒரு யூசர் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அதே போல தான் நமக்கு ஆப்போசிட் பர்சனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட காம்படிட்டரை அனாலிசிஸ் பண்றது தான். காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க போயிட்டு ரேண்டமா போயிட்டு இன்பர்சனா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அதே போல நம்ம காம்படிட்டரை போய் இன்டர்வியூலாம் பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் போதும் உங்களுக்கு காம்படிட்டர் அனாலிசிஸை ChatGPT ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஸ்கிரீன்ல இருக்க இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட காம்படிட்டரோட URL பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கொடுத்துரும். அந்த டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ரிவர்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை ப்ராடக்ட் ஓனர்ஸ்க்கு வாக் த்ரூ கொடுத்து அதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூசரோட இன்டர்வியூலாம் முடிச்சுட்டேன் அண்ட் எனக்கு டேட்டாலாம் கிடச்சிடுச்சு. நான் பர்சனலாக கிரியேட் பண்ணிட்டேன், ஜார்னி மேப்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே வந்துருச்சு, எனக்கு டேட்டாவும் கையில் இருக்கு. பட் இப்போ எனக்கு ப்ரியாரிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு ஃபீச்சர்ஸை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா யூசருக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஆனா எப்போ கேட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ ஹைரார்கி இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு மேசிவான டேட்டாவை குரூப்பிங் பண்ணணும். ரைட்? அப்போ குரூப்பிங் பண்ணா மட்டும்தான் என்ன நான் எடுக்க போற ஆக்ஷன்ஸ் வந்து நான் ஹைரார்கி கொடுக்க முடியும். ஓகே, நான் இதுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் நான் எப்போ எடுக்கணும், எந்த ஃபீச்சர்ஸ் நான் எங்க ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ என்கிட்ட இருக்க மேசிவ் டேட்டாவை நான் வந்து குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னா
நான் ChatGPT யூஸ் பண்ணி கூட நான் குரூப்பிங் பண்ணுவேன். அப்போ அந்த குரூப்பிங் பண்றதுக்கு ஒரு கிளியர் ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா? இந்த ஒரு ப்ராம்ப்ட் போதும் உங்களோட மேசிவ் டேட்டாவை குரூப்பிங் பண்றதுக்கு. இது உங்களுக்கு அடுத்தடுத்த ஆக்ஷன் ஐட்டம்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படின்னா நான் ஏன் குரூப்பிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 யூசர்ஸ் நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ அந்த 10 யூசர்ஸ்ல ஒரு 6 யூசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூசர் எனக்கு டேட் கேலண்டர் இருந்தா நல்லா இருக்கும். ஒருத்தர் என்ன சொல்றாங்க, எனக்கு மந்த்லி வைஸ் எனக்கு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டேஸ் வைஸ் நான் பிரிச்சு பார்க்கணும். அதே சமயம் எனக்கு குவார்டர்லி வைஸ் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே கேட்கறது ஒரே விஷயம் தான். எனக்கு ஒரு டேட் கேலண்டர் அங்க ஃபீச்சர்ஸா வேணும். பட் அவங்க சொன்ன சென்டென்ஸ் வேற வேற இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூசர் ஃபீட்பேக் மேசிவ் டேட்டால இந்த மாதிரியான சென்டென்ஸ் ரிப்பிட்டேட்டிவா நிறைய இடத்துல ஃபீட் ஆயிருக்கும். அப்போ அதை நம்ம குரூப்பிங் பண்ணும்போது தான் அந்த ஃபீச்சர்ஸை நம்ம கண்டிப்பா கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா வால்யூம் வச்சு தான் நம்மளால ஒரு ஃபீச்சர்ஸை கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ண முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 யூசர் கண்டக்ட் பண்ணேன். 4 பேர் இந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை கொடுக்கலாம். இப்போ 2 பேர் தான் கேட்டிருக்காங்க, இல்ல 8 பேர் இதுல வேண்டாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம கொண்டு போக தேவையில்ல. ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்து உங்களோட ஆக்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு குரூப்பிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த குரூப்பிங்கை ஈஸியா பண்றதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் வச்சு நீங்க குரூப்பிங் பண்ணும்பொழுது உங்களால ஈஸியா டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். இந்த ஒரு ப்ராம்ப்ட் போதும் என்டையர் யூசபிலிட்டி டெஸ்டிங்கும் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு யூசபிலிட்டி டெஸ்டிங் செஷன் கண்டக்ட் பண்றதுக்கு நம்ம முக்கியமா தேவைப்படுற விஷயம் டிரான்ஸ்கிரிப்ட். ஒரு இன்டர்வியூவை நான் எப்படி ரன் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு கைடு தான் டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த இடத்துலயும் ஒரு இன்டர்வியூல டிவைட் ஆகி போகாம கிளியரா ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற விஷயம் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த டிரான்ஸ்கிரிப்டை நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்டை நீங்க போய் ரேண்டமா நீங்க ChatGPTல போயிட்டு நீங்க ஜென்ரேட் பண்றதை விட இந்த எக்ஸாக்டான ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு டிரான்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா யூசபிலிட்டி டெஸ்டிங்ல நீங்க போய் ரேண்டமா போயிட்டு டிஃபால்ட்டா ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிடலாம்னா கண்டிப்பா முடியாது. பிகாஸ் நீங்க அதுக்கு ஒரு டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க ஏன்னா டாஸ்க் உங்களோட பர்சனலைஸ்டு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்டை எந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தனியான ஒரு டாஸ்க் இருக்கும். இன் கேஸ் நீங்க செக் அவுட் ப்ராசஸ் பண்றீங்கன்னா செக் அவுட் தனியான ஒரு டாஸ்க். ஸோ நீங்க உங்களோட டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட டிரான்ஸ்கிரிப்டை நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ராம்ப்ட் ஜென்ரலான ப்ராம்ப்ட் இதுதான். இந்த ப்ராம்ப்ட்டை நீங்க யூஸ் பண்ணி உங்களால யூசபிலிட்டி டெஸ்டிங் செஷனுக்கு உண்டான என்டையர் டிரான்ஸ்கிரிப்டும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங் நீங்க ஸ்கிப் பண்ணாம பண்றது உங்களோட யூஎக்ஸ் ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும் யூசபிலிட்டி டெஸ்டிங் செஷன். பிகாஸ் நீங்க யூசபிலிட்டி டெஸ்டிங் செஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான தப்புலாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம மாற்ற முடியும், யூசர் எந்த மாதிரியான தாட்ஸ்ல வராங்க அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்டை நாம சால்வ் பண்ணியிருக்கோமா அண்ட் ஒரு கான்டென்ட் டிசைன்ல நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, நாம இது யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நம்ம கொடுக்குற சின்ன சின்ன அந்த சென்டென்ஸ் அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தோணுது அப்படின்ற விஷயங்களை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றதுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹீட் மேப் உங்களால பார்க்க முடியும். அண்ட் இது இல்லாம ஒரு ரெக்கார்ட் செஷனா இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்டை எடுத்து அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து டேட்டாவை நீங்க திரும்ப சிந்தசைஸ் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம டோன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடாக கரெக்டாக ஒரு ரேபிட் செஷன் மாதிரி டக்குன்னு போயிடுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல எப்போ கிக் ஆஃப் ஆனாலும் நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் திங் பிஆர்டி, ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த லெவலுக்கு ஒத்துரு பண்ணுறீங்க அண்ட் அதுக்கு உண்டான ஏஐ அண்ட் ப்ராம்ப்ட்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராஜெக்டோட ரெக்வயர்மெண்ட்லாம் கெதர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு ப்ராடக்ட் ஓனர். அந்த ப்ராடக்டோட ஓனர் யாரு, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்களோட பிசினஸ் அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது ஓகே, ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ராடக்ட் ஓனரோட பேசிட்டேன், தென் எனக்கு மேசிவ் டேட்டா கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் டைரக்டா யூசர்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு டெவலப்மெண்ட் டீமோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். டெவலப்மெண்ட் கன்ஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த நோட்ஸை நான் கொடுத்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து ஒரு சிந்தசிஸ் டேட்டாவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு, தென் உங்களோட டிசைனோட கன்ஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஈஸியா லிஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் கொடுத்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டேன். எனக்கு யூசர் இன்டர்வியூ பண்றேன். யூசர் இன்டர்வியூ பண்றதுக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் வேணும். அதுக்கு உண்டான ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க யூசர் இன்டர்வியூஸ் பண்ணி ஆகணும். வெதர் இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எதுவாக இருந்தாலுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் பண்ணக்கூடிய விஷயம் பர்சனா கிரியேஷன்ஸ், ஜர்னி மேப் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேசிவ் டேட்டா வச்சு தான் நீங்க பர்சனாவும் ஜர்னி மேப்பும் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ப்ராம்ப்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் உங்களால பர்சனா கிரியேஷன்ஸ் அண்ட் ஜர்னி மேப்பை
நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. என்கிட்ட யூசரோட மேசிவ் டேட்டா இருக்கு. இப்போ நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் குரூப்பிங். மெஜாரிட்டியான யூசர்ஸ் வந்து எந்த விஷயத்த ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு முக்கியமாக நான் பண்ணக்கூடிய விஷயம் குரூப்பிங். ஸோ குரூப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் குரூப்பிங் எப்படி பண்ணணுன்றதுக்கு ப்ராம்ப்டும் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இந்த பாட்காஸ்டோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல டூன்ஸ் அண்ட் டூஸை பற்றி ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம். அண்ட் யூஎக்ஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதுக்கு உண்டான கிளியர் ப்ராம்ப்ட்டை வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் டாக்குமெண்ட் லிஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட், ஐ வில் சென்ட் யூ தி டைரக்ட் மெசேஜ். அண்ட் ஆல்சோ நாங்கள் யூடியூப்ல மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லையும் we are available and which is verified profile டிசைன் டீடாக்ஸ் அண்ட் டிசைன் டீடாக்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்ற 2 சேனல் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசின யூஎக்ஸோட என்டையர் ப்ராசஸை, எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸை நான் என்னோட ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லையும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அண்ட் பர்சனா கிரியேஷன்ஸ், ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட், ஒரு இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்ன, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன அப்படின்றத பற்றியும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் அண்ட் யூடியூப்லையும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்றதை பேஸ் பண்ணி தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவை நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு பெட்டர் ஐடியாவை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ யுவர் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு தேவை.